ஹாய் ஹலோ வணக்கம் நண்பன் நண்பி நான் உங்க அரவிந்த். இன்னைக்கு வீடியோவில் 19,000 செக்மெண்ட்ல இப்போ லேட்டஸ்ட்டாக லான்ச் ஆன ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனை கம்பேர் பண்ண போகிறோம். ஒன்று போக்கோ கிட்ட இருந்து 2 days பிஃபோர் லான்ச் ஆன போக்கோ X5 5G அண்ட் இன்னொன்று மோட்டோ கிட்ட இருந்து போன வாரம் லான்ச் ஆன மோட்டோ G73 5G. இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுமே இப்போ மார்க்கெட்டில் 19,000 அப்படின்ற இந்த எக்ஸாக்டான பிரைஸ் செக்மெண்ட்ல இருக்கு. ஸோ இந்த செக்மெண்ட்ல இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனில் எது பெஸ்ட், எந்த ஸ்மார்ட் ஃபோன் இந்த செக்மெண்ட்ல வாங்குறதுக்கு கரெக்டான ஆப்ஷனாக இருக்கும் அப்படின்றத இன்னைக்கு வீடியோவில் டீட்டெயிலாக இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனையும் கம்பேர் பண்ணி தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி டே டு டே ஆஃபர்ஸ் அப்படின்ற ஒரு டெலிகிராம் சேனல் கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த சேனல்ல ரெகுலரா ஆன்லைன்ல வரக்கூடிய பெஸ்டான ஆஃபர்ஸ், டீல்ஸ், கூப்பன்ஸ், ப்ரோமோ கோட்ஸ் எல்லாத்தையும் அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ யாருக்கெல்லாம் இந்த மாதிரி ஆன்லைன்ல வரக்கூடிய பெஸ்டான ஆஃபர்ஸ் பத்தின அப்டேட்டா தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற விருப்பம் இருக்கோ நம்மளுடைய இந்த டெலிகிராம் சேனல்ல வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. ஜாயின் பண்றதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஃபர்ஸ்ட் டிசைன் அண்ட் பில்ட் குவாலிட்டின்னு பார்க்கும்போது போக்கோ X5 5G ஆக்சுவலி இந்த ஸ்மார்ட் ஃபோன் 3 கலர் ஆப்ஷனில் அவைலபிளாக இருக்குது. ப்ளூ, பிளாக், கிரீன் அப்படின்ற கலர் ஆப்ஷன். மற்றபடி பேக் சைடு மெட்டீரியல் எல்லாமே பிளாஸ்டிக்கில் தான் பில்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் 188 கிராம்ஸ்க்கான வெயிட்டோட 7.98 mm திக்னஸோட இந்த மாதிரியான லுக்கில் போக்கோ X5 5G இருக்குது. அண்ட் மோட்டோ G73 பொறுத்த வரைக்கும் இங்கே மொத்தம் 2 கலர் ஆப்ஷன் இருக்குது. பிளாக் அண்ட் ஒயிட் அப்படின்ற இந்த 2 கலர் ஆப்ஷன். அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய பேக் சைட் பாடியும் பிளாஸ்டிக் பாடி தான். அண்ட் இந்த மொபைல் 181 கிராம்ஸ்க்கான வெயிட் அண்ட் 8.29 mm திக்னஸோட அவைலபிளாக இருக்குது. அந்த வகையில் ரெண்டு மொபைலுடைய லுக்கும் சைட் பை சைடு இருக்கு. உங்களுக்கு எந்த மொபைலுடைய லுக் அண்ட் டிசைன் பிடிச்சிருக்கு அப்படின்றத நீங்க கமெண்ட் செக்ஷன்ல வந்து சொல்லுங்க. அதே மாதிரி ரெண்டு மொபைலுமே கிட்டத்தட்ட கொஞ்சம் ஸ்லிம்மா, லைட் வெயிட்டா தான், ஓரளவுக்கு காம்பாக்டா எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஸோ அந்த வகையில் அதுல எல்லாம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அடுத்து டிஸ்பிளேன்னு வரும்போது போக்கோ X5 5G நமக்கு AMOLED டிஸ்பிளேயோட கொடுத்துருக்காங்க. 6.67 இன்ச்சஸ்க்கான சைஸில் ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷனுக்கான AMOLED டிஸ்பிளே, 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட்கான சப்போர்ட்டோட இருக்கு. அண்ட் இது கூட 240 ஹெர்ட்ஸ்க்கான டச் சாம்பிளிங் ரேட், 1200 நிட்ஸ்க்கான மேக்ஸிமம் பீக் பிரைட்னஸ் அண்ட் கார்னிங் கிளாஸ் 3க்கான ப்ரொடெக்ஷன் அப்படின்ற மாதிரின இந்த டிஸ்பிளே ஃபீச்சரோட போக்கோ X5 5G லான்ச் ஆயிருக்கு. பட் மோட்டோ G73 5G உங்களுக்கு AMOLED டிஸ்பிளே கிடையாது, LCD டிஸ்பிளே. 6.5 இன்ச்சஸ்க்கான சைஸில் ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷனுக்கான ஒரு IPS LCD பேனலுக்கான டிஸ்பிளே தான் கொடுத்திருக்காங்க. பட் இதுலயும் 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் இருக்கு. பட் இந்த ரெஃப்ரெஷ் ரேட் தாண்டி மற்றபடி இந்த டிஸ்பிளேவை பத்தின கிளியரான இன்ஃபர்மேஷன்ஸ், ஃபீச்சர்ஸ் பத்தின டீடைல்ஸ் எதுவும் கிளியரா தெரியல. ஸோ அந்த வகையில் டிஸ்பிளேன்னு பார்க்கும்போது கண்டிப்பா நீங்க போக்கோ X5 5G சூஸ் பண்றது தான் கரெக்டான ஆப்ஷனா இருக்கும். ஏன்னா AMOLED டிஸ்பிளே 120 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட்டோட இருக்கு. அது மட்டும் இல்லாம கார்னிங் கிளாஸ் 3க்கான ப்ரொடெக்ஷன் மாதிரியான விஷயங்கள்லாம் கொடுத்துருக்கிறதுனால கண்டிப்பா டிஸ்பிளேன்னு பார்த்தீங்கன்னா போக்கோ தான் இங்கே கிளியரான வின்னர். அடுத்து மொபைலுடைய பேட்டரி அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் வரும்போது ரெண்டு மொபைலுமே நமக்கு 5000 mAh பேட்டரி கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. ஃபாஸ்ட் சார்ஜிங் மட்டும் போக்கோல 33 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் இருக்கு, மோட்டோல 30 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் இருக்கு. அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங்ல பெருசா உங்களுக்கு ரொம்ப வித்தியாசம் அப்படின்றது இருக்காது. ரெண்டு மொபைலுமே 100% சார்ஜ் ஆகிறதுக்கு ஒரு 1.5 மணி நேரம் கிட்ட டைம் எடுத்துக்கும். ஸோ அதெல்லாம் மோஸ்ட்லி வித்தியாசம் எதுவும் இல்லை. அடுத்து பர்ஃபார்மன்ஸுக்கு வந்தோம்னா இங்க போக்கோ X5 5Gல ஸ்னாப்டிராகனுடைய ஸ்னாப்டிராகன் 695 5G அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு 6 nm சைஸ்ல ஃபேப்ரிகேட் பண்ணிருக்கக்கூடிய இந்த ப்ராசஸரை இவங்க ஃபேப்ரிகேட் பண்ணி எடுத்துட்டு வந்திருக்காங்க. அதுவே மோட்டோ G73ல பாத்தீங்கன்னா இங்க டிமென்சிட்டியுடைய MediaTek Dimensity 930 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு 6 nm சைஸ்க்கான ஒரு ப்ராசஸர் தான் இங்க இவங்க ஃபேப்ரிகேட் பண்ணி எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஸோ அந்த வகையில் ரெண்டுத்துலயுமே நமக்கு 6 nm சைஸ்க்கான 5G ப்ராசஸர் தான் இருக்கு. அந்த வகையில் இந்த ரெண்டு ப்ராசஸர்ல எது பெஸ்ட், எது பவர்ஃபுல்லான ப்ராசஸர் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட ரெண்டுமே ஈக்குவலான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு ப்ராசஸர் தான். ஆக்சுவலி AnTuTu ஸ்கோர் பார்க்கும்போது இந்த ரெண்டு சிப்புக்குமே கிட்டத்தட்ட 4 lakhக்கான ஒரு AnTuTu ஸ்கோர் தான் ரீச் பண்ணிருக்கு. ஸோ அந்த அளவுக்கு ரொம்பவே நியர்பையான ஒரு ஈக்குவலான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு ப்ராசஸர் தான். பட் என்னன்னா Dimensity 930ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த எஃபிஷியன்ஸ் டாஸ்க்கை ஹேண்டில் பண்ணக்கூடிய அந்த கோருடைய கிளாக் ஸ்பீட் கொஞ்சம் பெட்டரா இருக்கும். 1.7 GHz வரைக்கும் இருக்கு. ஸோ அது மட்டும் தான் ஒரு சின்ன பெட்டரான ஒரு சின்ன அட்வான்டேஜ் இங்கே Dimensity 930 இருக்கு. பட் ரியல் டைம் பர்ஃபார்மன்ஸ்னு வரும்போது உங்களுக்கு கிளியரா ரெண்டு மொபைலுமே ஆல்மோஸ்ட் ஈக்குவலான பர்ஃபார்மன்ஸ் தான் கொடுக்கும். அதுல பெரிய வித்தியாசம் இருக்காது. அண்ட் அதே மாதிரி 5G பேண்டுன்னு பார்க்கும்போது போக்கோல உங்களுக்கு 7 5G பேண்டுக்கான சப்போர்ட் இருக்கு. பட் மோட்டோல 13 5G பேண்டுக்கான சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. இது போக LPDDR4Xக்கான ரேம்பே, POFOS 2.2க்கான ஸ்டோரேஜ் மாதிரியான விஷயங்கள்லாம் காமனா ரெண்டுத்துலயுமே காமனாவே இருக்கு. ஸோ அதனால பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டா நீங்க சூஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா ரெண்டு மொபைலுமே கிட்டத்தட்ட உங்களுக்கு ஈக்குவலாக தாங்க பர்ஃபார்ம் பண்ணும். பட் உங்களுக்கு ஸ்னாப்டிராகன் ப்ராசஸர் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க இங்க போக்கோ போங்க. இல்ல உங்களுக்கு MediaTek ப்ராசஸரா இருந்தாலும் பரவாயில்ல, அதெல்லாம் பிரச்சனை இல்லை அப்படின்னு பட்சத்தில் நீங்க மோட்டோக்கும் போகலாம். அதுவும் உங்களுக்கு ஈக்குவலான பர்ஃபார்மன்ஸ் தான் இங்க கொடுக்கும். அப்படியே அடுத்து கேமரா சைடுக்கு வந்தோம்னா இங்க போக்கோ X5 5Gல பின்பக்கம் 3 கேமரா கொடுத்துருக்காங்க. பிரைமரி 48 மெகா பிக்சலுக்கான பிரைமரி, f1.8க்கான அப்பாச்சர் ரெல்யூடர் இருக்கு. இது போக 8 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் அண்ட் 2 மெகா பிக்சல் மேக்ரோ அப்படின்ற மாதிரியான ஒரு 3 கேமரா கொடுத்துருக்காங்க. அண்ட் அதுவே மோட்டோ G73ல பாத்தீங்கன்னா இங்க 2 கேமரா கொடுத்துருக்காங்க. அதுல பிரைமரி 50 மெகா பிக்சலுக்கான பிரைமரி, f1.8க்கான அப்பாச்சர் ரெல்யூடர் இருக்கு. இது போக ஒரு 8 மெகா பிக்சலுக்கான அல்ட்ரா வைட் அப்படின்ற மாதிரியான 2 கேமரா கொடுத்துருக்காங்க. அண்ட் மோட்டோல இருக்கக்கூடிய இந்த 50 மெகா பிக்சல் கேமரா பாத்தீங்கன்னா கொஞ்சம்
பெரிய சைஸ்க்கான பிக்சல்ஸ் யூஸ் பண்ணிருக்கக்கூடிய சென்சார் 2 மைக்ரான் சைஸ்க்கான பிக்சல்ஸ் யூஸ் பண்ணிருக்கக்கூடிய சென்சார் இதுல யூஸ் பண்ணிருக்கதா சொல்றாங்க. அந்த வகையில பார்க்கும்போது இங்க பிக்சல் சைஸ் Poco X5 5G இருக்கக்கூடிய கேமரா சென்சார்ல பெட்டரா இருக்கிறதுனால கண்டிப்பா இதனுடைய லைட் இன்டேக் கெபாசிட்டி இன்னும் பெட்டரா இருக்கும் அண்ட் போட்டோடைய கிளாரிட்டியும் இன்னும் பெட்டரா Poco X5 5G விட நம்ம பெட்டரா எதிர்பார்க்கலாம். அதனால இங்க கேமரா அப்படின்னு வரும்போது போக்கோ விட மோட்டோ கொஞ்சம் பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்ற மாதிரி நம்ம எதிர்பார்க்கலாம். மற்றபடி இந்த ரெண்டு மொபைல்லையுமே ரியர் கேமரா யூஸ் பண்ணி மேக்ஸிமம் 1080 பிக்சல் 30 fps தான் நம்மளால வீடியோ ரெக்கார்டிங் அப்படின்றது பண்ணிக்க முடியும். அப்படியே முன்பக்கம் செல்ஃபி கேமரா அப்படின்னு வந்தோம்னா இங்க Poco X5 5G பாத்தீங்கன்னா 13 மெகா பிக்சலுக்கான ஒரு செல்ஃபி கேமரா கொடுத்திருக்காங்க அண்ட் மோட்டோல 16 மெகா பிக்சலுக்கான ஒரு செல்ஃபி கேமரா கொடுத்திருக்காங்க. அண்ட் இங்க செல்ஃபி கேமரா பொறுத்த வரைக்கும் பெரிய டிஃபரன்ஸ் இருக்காது அப்படின்னாலும் இங்கேயுமே நான் மோட்டோ கொஞ்சம் பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கிறேன். பட் ரியல் டைம்ல எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றது எனக்கு கிளியரா தெரியல. செல்ஃபி கேமராவுடைய பெர்ஃபார்மன்ஸ் நான் ரியலா பார்க்கல. பட் இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ் வைஸ் பார்க்கும்போது மோட்டோ கொஞ்சம் பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ண வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் செல்ஃபி கேமராலையும் மேக்ஸிமம் 1080 பிக்சல் 30 fps கான ஃப்ரேம் ரேட் வரைக்கும் ரெண்டு மொபைல்லையும் வீடியோ ரெக்கார்டிங் அப்படின்றது பண்ணிக்க முடியும். மற்றபடி இந்த மொபைல்ஸ் உடைய அதர் ஃபீச்சர்ஸ்னு பார்க்கும்போது ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் ரெண்டு மொபைல்லையுமே நமக்கு சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் தான் கொடுத்திருக்காங்க. பட் இது போக Poco X5 5G நமக்கு சிங்கிள் ஸ்பீக்கர் தான் இருக்கு, டுவல் ஸ்பீக்கர் இங்க கிடையாது. அண்ட் ஹைபிரிட் சிம் ஸ்லாட் Android 12 MIUI 13ல இந்த ஸ்மார்ட் போன் ரன் ஆகுது. ஆனா Moto G73 இங்க நமக்கு டுவல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் டால்மி அட்மாஸ்கான சப்போர்ட்டோட இதுல கொடுத்திருக்காங்க. அண்ட் இது போக இதுவுமே ஹைபிரிட் சிம் ஸ்லாட் தான். அண்ட் Android 13க்கான ஒரு அப்டேட்டட் OS உடைய இந்த ஸ்மார்ட் போன் லான்ச் ஆயிருக்கு. ஸோ அந்த வகையில் டுவல் ஸ்பீக்கர் இருக்குது, Android 13க்கான OS இருக்கிறதுலாம் மோட்டோல ஒரு சின்ன பாசிட்டிவா இருக்கு. ஃபைனலி இப்போ ப்ரைஸ் செக்மெண்ட். ஸோ ப்ரைசிங் அப்படின்னு வரும்போது ஆக்சுவலி நான் சொன்ன மாதிரி ரெண்டு மொபைலுமே நமக்கு 19,000 ரூபா அப்படின்ற இந்த எக்ஸாக்டான ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு தான் இருக்குது. பட் ஆனால் ரேம் வேரியன்ட் சேஞ்ச் ஆகுது. இதில் Poco X5 5Gல ரெண்டு வேரியன்ட் இருக்குது. அதில் பேஸ் வேரியண்டான 6GB 128GB வேரியன்ட் தான் இந்த 19,000 ரூபாய்க்கு செல் பண்ணுறாங்க. இது போக 8GB 256GB வேரியண்ட்டை 21,000 ரூபா அப்படின்ற ப்ரைஸிங்க்கு இவங்க இப்போ செட் பண்ணியிருக்காங்க. பட் மோட்டோவில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு வேரியன்ட் தான் 8GB 128GB அப்படின்ற இந்த வேரியன்ட் தான் 19,000 ரூபா அப்படின்ற ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு செட் பண்ணியிருக்காங்க. ஸோ ரெண்டுமே 19,000 ரூபா செக்மெண்ட்டுக்கு பேஸ் வேரியன்ட் இருந்தாலும் அந்த பேஸ் வேரியன்ட்ல 8GB RAM மோட்டோ கொடுக்கிறது மோட்டோக்கு ஒரு பாசிட்டிவா இருக்கு. சோ ஓவரால் இப்ப கம்ப்ளீட்டா இந்த ரெண்டு ஸ்மார்ட் போன்ஸை நம்ம கம்பேர் பண்ணி பார்த்ததுல இருந்து இந்த ரெண்டு ஸ்மார்ட் போன்ல எது பெஸ்ட், எது நம்ம வாங்கலாம் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா ஆக்சுவலி என்ன பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டு ஸ்மார்ட் போன்ல போக்கோவை கம்பேர் பண்ணும்போது மோட்டோ கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஏன்னா போக்கோல இருக்கக்கூடிய ஒரே ஒரு அட்வான்டேஜ் அமோலோட் டிஸ்பிளேங்க கொடுத்திருக்காங்க. ஸோ அந்த அமோலோட் டிஸ்பிளே அப்படின்றது மட்டும் தான் எனக்கு போக்கோல இருக்கக்கூடிய ஒரே ஒரு அட்வான்டேஜா தெரியுது. மற்றபடி இருக்கக்கூடிய எல்லா ஃபீச்சருமே இந்த பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு கொஞ்சம் அந்த அளவுக்கு ரீசனபிளா இல்ல, இன்னும் கொஞ்சம் பெட்டரா கொடுத்துருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. அண்ட் அஃப்கோர்ஸ் மோட்டோலையுமே இந்த செக்மெண்ட்டுக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டரான ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்கலாம் அப்படின்னாலும் இந்த செக்மெண்ட்டுக்கு 8GB RAM வேரியண்ட்டை கொடுத்து ஓரளவுக்கு காம்பன்சேட் பண்றாங்க. அதே மாதிரி டியூவல் ஸ்பீக்கர் இருக்கு, அதே மாதிரி Android 13க்கான OS மாதிரியான விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் ஓகே பரவாயில்ல அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீலை இங்க மோட்டோ எனக்கு பர்சனலி கொடுக்குது. அதனால இந்த செக்மெண்ட்ல என்ன பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டு ஸ்மார்ட் போன்ல Poco X5 5Gக்கு Moto G73 பரவாயில்ல அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. பட் பெஸ்ட் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன்.